என்கிறதான அந்த தலைப்பிலே எருசலேமின் வாழ்வு என்கிற அந்த தலைப்பிலே நேற்றைய தினத்தில் பாதுகாப்பு என்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளிலே தரிசனம், எருசலேமின் தரிசனம் என்ற தலைப்பிலே நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். எருசலேமின் வாழ்வு என்பது ஒரு தரிசனத்தை பின்பற்றியது, ஒரு தரிசனத்தை அடியொற்றி போகக்கூடியது தான் எருசலேமின் வாழ்வு. எருசலேமின் வாழ்விலே ஒரு தரிசனம் உண்டு. அந்த வாழ்க்கையை வாழ்கிற நமக்கு தரிசனத்தின் அடிப்படையிலே அந்த எருசலேமின் வாழ்வு கையளிக்கப்படுகிறது. ஏனோ தானோவென்று போகிறவர்களுக்கு எருசலேமின் வாழ்வு கிடையாது. எருசலேமின் வாழ்வு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி அந்த இருக்கும் மலைகளை சுற்றி இருக்குமா போல எருசலேமை சுற்றி கர்த்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். சியோன் பர்வதம் அசையாமல் இருக்கும்னு பாட்டு பாடி ஆண்டவரை நம்ம துதிச்சோம். எருசலேமின் வாழ்வு என்பது அத்தனை பாதுகாப்பானது. ஆனா சில நேரங்களிலே ஏன் பாதுகாப்பு வேலி எடுத்து போடப்படுகிறது, ஏன் மதில்கள் சுற்றரிக்கப்படுகிறது, ஏன் அது அக்கினிக்கு இரையாக்கப்படுகிறது, ஏன் சத்துரு கொள்ளையாடிட்டு போறான், ஏன் தேவாலயம் இடிக்கப்பட்டது, சீக்கிரையாக்கப்பட்டது என்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் பாவத்துக்குள்ளே போனாங்க, இவர்கள் தேவனை விட்டு சோரம் போனாங்க, தூரம் போனாங்க. எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்லிய அந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி அந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ பாதுகாப்பு வேலி எடுத்து போடப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களே தான். அப்போ இந்த எருசலேமின் வாழ்வு என்பது ஒரு பயங்கரமான ஒரு ஜாக்கிரதையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வு, சாதாரணமான வாழ்வு கிடையாது எருசலேமின் வாழ்வு. இது முதல் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அப்படின்னா, எருசலேமின் வாழ்வுக்குள்ள நம்ம வந்ததுக்கு பின்னாடி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பரிசுத்தமா ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம நகர்த்தி செல்லணும். அங்கே மன்னிப்புகள் உண்டு, கிருபைகள் உண்டு, தயவுகள் உண்டு, இரக்கங்கள் உண்டு. ஆனாலும் இந்த எருசலேமின் வாழ்வு என்பது ரொம்ப ஜாக்கிரதையோடு வாழக்கூடிய வாழ்வு. இதிலே தரிசனங்கள் உண்டு. தரிசனத்தின் அடிப்படையில் எருசலேமின் வாழ்வு உண்டு. பாருங்க, இங்க தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். இன்னும் கொஞ்ச நாள்ல தாவீது எங்க போய் உட்கார போறாரு அப்படின்னு சொன்னா, எருசலேமை தலைநகராக கொண்டு அந்த யூத ராஜசிங்கமாய் அந்த சிங்காசனத்துல போய் அந்த சந்ததியை கொடுக்கக்கூடியவராய் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்க்கும் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசன அந்த வார்த்தையின்படி அந்த சந்ததியை கொண்டு வருகிறவராய் தாவீது ராஜா சிங்காசனத்துல உட்கார போறாரு. அப்ப எருசலேமை அவர் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்ய போறாரு. 40 வருஷம் அவருடைய ஆட்சி நீடிக்க போகுது. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி சில தரிசனங்கள் இருக்குது, சில காரியங்கள் இருக்குது, சில சூழ்நிலைகள் இருக்குது. பாருங்க, இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் நடந்த இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. என்ன காரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிட்டு இந்த சம்பவத்துக்குள்ளே நான் போயிடுறேன். என்ன காரியம் அப்படின்னா, 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் சொல்லுது, தாவீது ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, எந்த நாள்லையாச்சும் தாவீது இந்த சவுல் என்னை கொன்றுவார், என்னை தேடிட்டே இருக்கிறாரு, ஒரு நாள் நான் சவுலின் கையில் என்ன ஆயிடுவேன், மடிஞ்சு போயிடுவேன், நான் எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெலிஸ்தர் தேசத்துக்கு நான் போகிறது நல்லது. ஏன்னா பெலிஸ்தர் யாருக்கு விரோதிகள், அவங்க எப்போவுமே யாருக்கு விரோதிகள், இஸ்ரவேலர்களுக்கு. பெலிஸ்தர் அந்த நமக்கு தெரியும் இல்லையா, அந்த கோலியாத்து பெலிஸ்தன், அவன் காத் பட்டணத்தை சேர்ந்தவன், காத் ஊரை சேர்ந்தவன். அவன் தினமும் நிந்தித்து இஸ்ரவேல் தேவனுடைய அந்த சேனைகளை நிந்தித்து இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து தாவீது ஜெயிக்கிற அந்த காரியங்களை பார்க்கிறோம். பெலிஸ்தர் இஸ்ரவேலர்கள் எப்போவுமே போராட்டம் தான். சிம்சோன் ஆண்டவர் எழுப்புவார் பாருங்க, நியாயாதிபதிகளுடைய காலத்தில் பெலிஸ்தருக்கு விரோதமாக முறியடிக்கிறது தான் அவனுடைய அபிஷேகமே. அதற்காக தான் அவனை ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். அப்படி இஸ்ரவேலர்களுக்கு பெலிஸ்தர்கள் எப்போவுமே எதிரிகள். அங்கே நான் போயிடுறேன், அங்கே நான் போயிட்டா சவுலுக்கு நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அங்கே போய் அந்த ராஜா கிட்ட போய் அவர்கள் இருக்கிறாரு. அப்போ அந்த ராஜா அந்த காத்து பட்டணம் தான் ராஜதானி பட்டணம். அதாவது அந்த எப்படி எருசலேம் ஒரு கேபிட்டல் சிட்டி, அந்த மாதிரி அது ராஜதானி பட்டணம். ராஜா இருக்கிற அந்த ராஜ அரண்மனை இருக்கிறதான இடம் தான் அந்த காத்தூர். காத்தூர்னாலே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வரணும், யாருன்னா கோலியாத்து. அப்போ பாருங்க, எந்த இடத்துல போய் யாரை ஜெயிச்சு சந்திச்சுட்டு வந்தானோ அதே இடத்துல தாவீது அடைக்கலமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த ராஜா ஏற்றுக்கிறான், ஆகீஸ் ராஜா ஏற்றுக்கிறான். அப்போ அவன் தாவீது பேசுகிறான், நான் ஏன் ராஜதானி பட்டணத்தில் இருக்கணும், நான் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கேட்டு சிக்லாக ராஜா கொடுக்குறார். அதுதான் இந்த சிக்லாக். இந்த சிக்லாக் தான் அந்த பெலிஸ்தருடைய தேசம். அதனால தான் அப்படியே பார்த்தீங்கன்னா வழி வழியாக அந்த யூதா ராஜாக்களை இந்த சிக்லாக் சேருது. தாவீதுக்கு யார் கொடுத்தா, பெலிஸ்தருடைய ராஜா கொடுக்குறான். அதை அப்படியே இவங்க பிடிச்சு கொண்டாங்க. அப்போ சிக்லாகில் இருப்பாங்க, இவனோட கூட போன அந்த 600 பேர், அவங்க இருந்துக்கிட்டு அந்த காரியத்தெல்லாம் செய்வாங்க. இந்த தாவீது என்ன செய்வான், பெலிஸ்தருடைய பட்டணத்தில் இருந்தாலும் பெலிஸ்தருடைய அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட அந்த அந்த நாடுகளுக்கு அவனுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த இடத்துக்கு அவன் போவான்.
ராஜா கேட்பான், இன்னைக்கு எங்கே தாவீது போனீங்க அப்படின்னு சொன்னால் தாவீது என்ன சொல்லுவானா, யூதாவுக்கு தென்புறமான இடத்துக்கு போனேன், நான் அங்கே போனேன், யூதா பட்டணத்துக்கு போனேன், நான் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தேன். அப்படின்னா என்னன்னா, ஓ தாவீது வந்து அவனோட ஜனத்துக்கு விரோதமாகவே எழும்பிட்டான்னு சொல்லி பெலிஸ்தருடைய ராஜா நினைக்கிற அளவுக்கு தாவீது நடந்துக்குவான். ஆனால் தாவீது அங்கே போக மாட்டான். தாவீது எங்கே போவான்? தன்னுடைய இனத்தார் மேலே. ஏன்னா தாவீது எப்பேற்பட்டவன், சவுல் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு சொல்லிட்டு கொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட கொல்லாத ஒரு நீதியான ஒரு நேர்மையான மனுஷன் தன்னுடைய ஜனத்தார் மேலே கை வைப்பானா? தன்னுடைய ஜனத்தாருடைய சௌக்கியத்தை நாடுகிறதான ஒரு மனுஷன் தாவீது. பாருங்க, நிறைய இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து தாவீது வந்து அந்த ஜனங்களை தப்பு வைப்பான். ஜனங்களை கேகிலாவின் குடிகளை தப்பு வைப்பான். ஆனால் அந்த இடத்துல சவுல் வரும்போது ஒப்பு கொடுப்பார்களா? ஆண்டவரே, கேகிலாவின் குடிகள் என்ன ஒப்பு கொடுப்பாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெரிய யுத்தம் நடந்திருக்கும். தாவீது வந்து அந்த ஜனங்களை தப்பு வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம் உன்னை ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ தன்னுடைய குடிகளுடைய அந்த சமாதானத்தை, தன்னுடைய குடிகளுடைய அந்த சௌக்கியத்தை தேடுறவன் தன்னுடைய குடிகளுக்கு விரோதமாக அவன் போவானா? போக மாட்டான். இவன் எங்கே போவான்னா, அம்லேக்கர் எடுக்கிற இடத்துக்கு போவான், கெஸ்ரியர் மேலே படையெடுப்பான். அப்படியே அவன் அந்த தாவீது என்ன பண்ணுவான், அந்த சிக்லாகில் இருந்துட்டு அந்த மாதிரி காரியங்களை தான் செய்வான். ஆனால் ஒருத்தர் கூட வந்து அந்த பெலிஸ்தருடைய ராஜா கிட்ட, ஆகீஸ் கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்களை உயிரோட வைக்க மாட்டான். எல்லாத்தையும் கொன்றுவான். ஒருத்தர் கூட இந்த காத்துப்பட்டினத்துக்குள்ள வந்து தாவீது இங்கே தான் வந்தார், அமலேக்கர் மேலே வந்தார், கெஸ்ரியர் மேலே வந்தார், இங்கே படையெடுத்தார், இந்த நாட்டில் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லாத அளவுக்கு தந்திரமாக நடந்துக்குவான். அதான் சவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மகா தந்திரவாதி அப்படின்னு. தாவீது அப்படி தான் நடந்துக்குவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு காரியம் நடக்குது. இஸ்ரவேல் மேலே பெலிஸ்தர் படையெடுக்கணும்னு ஒரு காரியத்தை முடிவு பண்ணுறாங்க. ஒரு காரியம் நடக்கிறது. அப்போ ஆகீஸ் ராஜா தாவீது கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இந்த யுத்தத்துக்கு நீயும் என் கூட வர வேண்டியதாக இருக்கும் தாவீது ராஜா, தாவீது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தாவீது சொல்கிறான், கண்டிப்பாக நான் வருவேன். நான் வந்து உங்களோட வந்து கொஞ்சம் கூட அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கிற மாதிரிங்க. கண்டிப்பாக நான் உங்களோட வருவேன். நீங்கள் பார்ப்பீங்க நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத. அது 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க. அழகாக சொல்லுவான் தாவீது, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆகீஸ் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கான் தாவீது, கண்டிப்பாக வந்து நம்ம கூட யுத்தத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் அதுக்கு பதில் சொல்லுவான். ஆகீஸ் சொல்லுவான் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு படையெல்லாம் கூடுது. இந்த கேப்பில் தான் அங்கே சவுல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவர் பேசவே மாட்டார், உத்தரவு கொடுக்க மாட்டார். ஏன்னா சாமுவேல் இறந்தாச்சு. இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி சாமுவேல் இறந்தாச்சு. இவனுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சாமுவேலை அவன் பார்க்கவே முடியாது. சவுல் என்ன செய்வான், ஊரிமினாலும் தும்மிமினாலும் எதுலேயுமே ஆண்டவர் அவனுக்கு வந்து மறு உத்தரவே கொடுக்க மாட்டார். ரொம்ப கஷ்டப்படுவான். கடைசியில் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை நாடி போகிறதான அந்த சூழ்நிலைகள் அங்கே தான் உருவாகுது. அந்த இடத்துல தான் இந்த படைகள், இந்த யோசனைகள், இவங்களுக்குள்ளே இந்த ஒரு யுத்த யோசனைகள் வரும்போது தான் இந்த காரியத்தை சவுல் செய்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது சவுலோட வாழ்க்கையில். இதுதான். அப்போ இந்த சமயத்தில் தாவீதும் போகிறான் கூட இந்த படைக்கு. யாருக்கு விரோதமா? ஆனால் அவன் மனசில் தீர்மானித்தது என்ன, அவன் சவுல் மேலே கை போடுவானா? போட மாட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லி போட மாட்டான். ஆனால் காரியங்கள் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. இங்கே எங்கே அடைக்கலமாக இருக்கிறான் இவன், பெலிஸ்தர் தேசத்தில் சிக்லாகில் தாவீது அடைக்கலமாக இருக்கிறான். இங்கே ஆகீஸ் ராஜா பெலிஸ்தர் ராஜா வா யுத்தத்துக்கு வான்னு கூப்பிட்றான். போகிறான், இவனும் கூட போகிறான். தன்னுடைய கூடி இருக்கிற அந்த முக்கியமானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு இவனும் யுத்தத்துக்கு போகிறான். ஆனால் இங்கே நடக்கிறது பாருங்கள், காரியத்தை ஆண்டவர் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்கிறார். அந்த இடத்துல தாவீது வந்து யுத்த களத்தில் நின்று என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவனோட இறுதியை எப்படி தத்தளிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பெலிஸ்தரோட பிரபுக்களே எழும்புறாங்க. நீ என்ன ஆகீஸ், இவனுக்கு நீ கூட்டிகிட்டு வர ராஜாவே, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். பிரபுக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த தாவீது யாருன்னு தெரியாதா? இந்த தாவீதை குறித்து தானே பாட்டு பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த தாவீதை கூட்டிகிட்டு வரலாமா? இது சரியாக வராது. யுத்தத்தில் வந்து இஸ்ரவேலர்களுடைய கை பலக்கும்படிக்கு, இவன் நமக்கு எதிரியாகும்படிக்கு இவனை கூட்டிகிட்டு வரீங்களா? ஏன்னா அதான் கண்டிப்பாக நடக்கும். பிரபுக்களுக்கு தெரியறது, ராஜாவுக்கு தெரியல பாருங்க. கண்டிப்பாக தாவீது அதை தான் செய்வான். ஏன்னா தன்னுடைய ஜனங்களை அவன் வந்து தொடமாட்டான். ஜனங்களின் மேல், ஆடுகளின் மேல் அவன் ரொம்ப கரிசனையானவன். இஸ்ரவேலின் மேய்ப்பரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பாடுறவன் கண்டிப்பாக செய்ய மாட்டான். இந்த பிரபுக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நீ போயிரு திரும்பி, நீ என்னோட பார்வைக்கு நல்லவன் தான், ஆனால் என்னுடைய பிரபுக்களுடைய பார்வைக்கு நல்லவன் இல்லை, அதனால் நீ போயிருன்னு சொல்லிட்டு நீ நைட்டு இருந்துட்டு விடியற்காத்தால், நீ விடியற்காலம் அந்த வெளிச்சம் இருக்கும்போது போயிருன்னு சொல்லி அந்த தாவீது கிட்ட இந்த
பெலிஸ்தருடைய ராஜா ஆகீஸ் சொன்னோன்னே இவங்க காலையில் வரும்போது தான் இங்கே சம்பவம் நடந்திருக்கிறது. இங்கே சிக்லாகில் கொள்ளையடிட்டாங்க. அதுதான் இந்த சம்பவம். இந்த காரியங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காரியம் நடந்துச்சுன்னு. இப்போ இங்கே சிக்லாக் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இவன் திரும்பி வந்து பார்க்குறான், ஒருத்தருமே இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, ஆடு மாடு இல்லை, தன்னுடைய ஜாமானங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் எல்லாரும் அழுகிறாங்க. எல்லாரும் தங்களுடைய குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதனால் இவங்கெல்லாம் தாவீதை வந்து ஐயோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்குது. தாவீதுக்கு விரோதமாக எழும்புற அளவுக்கு கல்லெறின்னு சொல்லி சொல்கிறாங்க. 6வது வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்படுறான். இவன் தான் கூட்டிகிட்டு வரான் 600 பேரை. ராஜா கிட்ட போய் அடைக்கல பட்டணம் கேட்டு சிக்லாக கேட்டு வாங்கி கொடுக்குறான். அது வரைக்கும் தாவீது நல்லவனாக இருந்தான். பரவாயில்ல, தாவீது எங்கே வந்து நம்மளுக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்காரு பாரு. சவுல்கிட்ட நம்ம ஓடி ஓடி கண்மலையிலையும் கெபிலையும் தெரிஞ்சு நம்ம கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நல்லாப்பா ஜாலியாக இருக்கிறோம், வேண்டியதெல்லாம் கிடைக்குது, நல்லா படுத்தூங்கி எந்திரிக்கிறோம். சவுலோட ஞாபகமே மறந்துருச்சு அந்த 600 பேருக்கு. இல்லைனா எப்படியாவது சவுல் துரத்தி அவங்கள வந்து கொல்லணும் அப்படிங்கும்போது இவங்கெல்லாமே பாதிக்கப்படுவாங்க. தாவீதோட கூட இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வகை தேடின போது அந்த சீசர்களையும் பாருங்கள். அப்போ எல்லாரும் சீசர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப அவங்க பலவிதமான சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்தது. ஆமாம், அதே போல தான் இங்கே தாவீது அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நிழல். அந்த காரியங்கள் நடக்குது. இவ்வளோ சேஃபாக வச்சுருந்தவன் இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னோன்னே தாவீது என்னானா மிகவும் நெருக்கப்பட்டான். ஆண்டவரை எப்படி மறுதளிச்சாங்களோ அதே போல தான் நெருக்கப்பட்டான். குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதால் கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க, கல்லை தூக்கிட்டாங்க. தாவீது அடிக்கிறதுக்கு கல்லெறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனசுலே தீர்மானிச்சிட்டாங்க பாருங்க. அப்போ எவ்வளவு நேரம் அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? கண்டிப்பாக தெரியும். சொல்லிக்கொண்டார்கள், மனசில் கூட அவங்க நினைக்கல, சொல்லிக்கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். யாருமே இல்லை அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு. இன்னைக்கு எருசலேமின் வாழ்க்கை இருக்கா? எருசலேமின் வாழ்க்கைக்குள்ளே இருக்கீங்களா? ஒரு தரிசனத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். தாவீதை போல ஒரு தரிசனம். எருசலேமுக்குள்ளே போகணும், எருசலேம் தலைநகரமாக கொண்டு அந்த சிங்காசனத்தில் உட்காரணும். ஆட்சி பீடம் காத்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் கைப்பற்ற போகிறான். இந்த போருக்கு தான் அதனுடைய எண்டிங். இந்த போர் தான் கடைசி போர். சவுலுக்கும் பெலிஸ்தருக்கும், இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக நடக்கிற இந்த போர் தான் லாஸ்ட் போர். இதில் தான் கொல்லப்பட போகிறாங்க. யார்? சவுல், யோனத்தான் காரியங்கள் எல்லாம் கொல்லப்பட போகுது. ஆனால் இந்த காரியங்கள் எதுவுமே தாவீதுக்கு தெரியாது. போர் முகம் வரைக்கும் போய்கொண்டு திருப்பி விடப்பட்டிருக்கிறான் தாவீது. இங்கே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கம் பாருங்க, எப்படி சுற்றி வருது பாருங்க அந்த நெருக்கம். இந்த பக்கம் சவுல் நெருக்கப்படுகிறான். அஞ்சனமாகிற ஸ்திரீகிட்ட போயிட்டா. 2 பேருடைய நெருக்கங்களை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. எருசலேமின் வாழ்வு தரிசனம் உள்ளது. நெருக்கப்படுறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? எருசலேமின் வாழ்வுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறீங்க. எருசலேமின் வாழ்க்கைக்குள்ளே வாழணுமா? எருசலேமின் வாழ்க்கைக்குள்ளே போகணுமா? அது தரிசனம் உள்ளது. அது தரிசனங்களின் அடிப்படையிலே அமைந்தது. சும்மா சாதாரணமாக கிடைக்காது எருசலேமின் வாழ்க்கை அப்படிங்கிறது ஏனோ தோனோவென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. என்னாலுமே துதிப்பாடல் பாடிட்டு அப்படியே சமாதானமாக உட்காந்துக்குவோம் அப்படிங்கிறது இல்லை. யுத்தங்களை செய்யணும். எருசலேமின் வாழ்க்கை யுத்தத்தின் வாழ்க்கை இன்னைக்கு நடக்குது பாருங்க. இதெல்லாம் எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் நிழல் போல் அமைந்திருக்கிறதோ, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இயேசுவுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறார்களோ, இப்போ நம்ம எருசலேமின் வாழ்வில் யாரை இயேசுவின் நிழலாட்டமாக நம்ம பார்க்குறோம்? தாவீதை பார்க்குறோம். தாவீதினுடைய அந்த காரியங்களை பார்க்கலாம். அப்படியே அந்த கனெக்டிவிட்டி நம்மளுக்கு தெரியுது. தாவீதுக்கும் எருசலேம் நகரத்துக்கும், ஆண்டவருக்கும் எருசலேம் நகரத்துக்கும், தாவீதுக்கும் இயேசுவுக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி அப்படியே ஒவ்வொரு காட்சிகளையும் நம் கண்களுக்கு முன் விரிகிறது. ஒவ்வொரு வேதாகமத்தின் காட்சிகளிலும் கண்களுக்கு முன் விரிவடைகிறது அந்த காரியங்கள். அதே போல தான் இன்றைக்கு எருசலேமுடைய நிலைமை அப்படியே கொஞ்சம் பாருங்கள். எருசலேம் அமைதியாக இருக்கா? சமாதானமாக இருக்கா? இங்கிருந்து போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க பயங்கரமாக எருசலேமை நோக்கி புனித பயணம் போகிறாங்க. அந்த காரியங்களை பார்க்குறாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது இஸ்ரேலோட நிலைமை? சமாதானமாக இருக்கா? பிளஸ்ஸிங்ஸு குறைவே கிடையாது. ஆசீர்வாதம் அவ்வளோ ஆசீர்வாதம் எருசலேமில். இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த நிலைமை என்ன? அந்த காரியங்கள் என்ன? எப்படி இருக்குது?
அது ரொம்ப சமாதானமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்குதா? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற லெவலில் தான் எப்போவுமே அது இருக்குது. இதுக்கு எப்போ நிம்மதியான அந்த நிம்மதி எப்போ கிடைக்கும்? அப்போ எருசலேமின் வாழ்க்கை என்ன? அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டு, அங்கே அநேக காரியங்கள் உண்டு. குட்டி தேசமாக இருந்தாலும் அதற்கு விரோதமாய் அநேக நாடுகள் கூடிக்கொண்டாலும், நம்ம நேற்று பார்த்தோம் தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு வருது. பாரமான கல்லாய் மாற்றுவேன் என்று சகரியாவிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆனாலும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கூடுகிற எல்லாமே சிதைக்கப்படுவார்கள் என்ற வார்த்தை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கண்ணுக்கு முன்னாடி அது நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? எப்போவுமே அலர்ட்டாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. அலர்ட்டாக இருப்பாங்க எப்போவுமே. தன்னுடைய அந்த எல்லைகளுக்குள்ளே எது வருது, எந்த எதிரி நாட்டோட காரியங்கள் வருது, அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்கிறவர்கள் சிதைக்கப்படுவார்கள். எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறீங்களா? அது நிழலாட்டமாய் அங்கே ஒரு இஸ்ரவேல் தேசம் கண்களுக்கு முன்னாடி. இதனுடைய நிஜம் எங்கே? 1000 வருஷ அரசாட்சி அதனுடைய நிஜம். பரமகானான் அதனுடைய நிஜம். பரலோகம் அதனுடைய நிஜம். அதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது நம் கண்களுக்கு முன்னே எருசலேம். ஆண்டவர் வரும்போது எருசலேமை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி அமர்வார். அங்கே சிங்காசனத்திலே ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு காரியங்கள் 1000 வருஷம் அரசாட்சியில் நடக்கும். அது வரைக்கும் அதுக்கு சமாதானம் கிடையாது. அது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, பாடல் இருக்கும், ஆடல் இருக்கும், துதி இருக்கும், பிளஸிங்ஸ் இருக்கும், மாற்றுக்கருத்து கிடையாது. அங்கே யுத்தங்களும் உண்டு. யுத்த களத்திலே நிற்கணும். போராட்டங்கள் உண்டு. அப்படியே அமைதியான நிலைமைகள் இல்லை. பாதுகாப்பை அப்படியே உறுதிப்படுத்தி கொண்டு எந்த நேரத்துலையும், ஆனால் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் காரியம் என்னன்னா, எத்தனை நாடுகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை விரோதங்கள் வந்தாலும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒன்றுமே பண்ண முடியாது, சிதைக்க முடியாது. வர்றவங்க கூடி வர்றவங்க சிதைக்கப்பட்டு போவார்கள், சிதைக்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. அதே ஆசீர்வாதம் தான் நமக்கு. எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறீங்களா? விரோதமான காரியங்கள் வரும் பிரியமானவர்களே, விரோதமாக நடக்கும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும் நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? வார்த்தைகள் பொறுக்க முடியலையா? நீங்கள் நன்மை செய்தவர்களே கல்லெறியணும்னு உங்களை சொல்கிறாங்களா? நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க, நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க, அவர்களுடைய சமாதானத்தை நாடி இருப்பீங்க. தாவீது பாருங்க, சங்கீதத்தில் சொல்லுவார், ஐயோ நான் ஜெபம் பண்ணினேன், தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்து கொண்டேன், ஆனாலும் என் ஜெபம் அடியிலே திரும்ப வந்தது. ஏன் ஜெபம் அடியில் திரும்ப வந்தது? தாவீதே, உன்னுடைய ஜெபத்திற்கு தகுதியானவர்கள் அவர்கள் அல்ல. நீ அவர்களுக்காக அழுகிறாய், ஜெபிக்கிறாய், அவர்களுடைய சமாதானத்தை நாடுகிறாய், நன்மையை நாடுகிறாய். ஆனால் அவர்களோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள். என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனானேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிற மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான். அப்படி தான் யோபு சொன்னது போல, தாவீது சொன்னது போல, யாரெல்லாம் என்னை அருவருப்பாக பார்க்குறாங்க, என்னோடு அப்பம் புசித்தவன் குதிங்காலை தன்மேல் தூக்கினான். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு முன்பாக இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடந்தது. என்னோடு அப்பம் புசித்தவன் என் மேல் குதிங்காலை தூக்கினான். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்திற்கு போனோமே, அந்த நாட்களை நான் நினைக்கிறேன். தாவீதினுடைய உள்ள குமுறல், வேதனை, அந்த கஷ்டம் பாருங்க. நிறைய நாள் அவனுடைய வாழ்க்கையில் அலைஞ்சு தெரிஞ்ச நாள் அதிகம். ஆனால் இருதயம் எங்கே ஒட்டியிருக்கு? ஆலயத்தின் மேலே. அந்த ஆலயம் கட்டணும், ஆலயம் பண்ணணும், ஆலயம் கட்டணும், ஆண்டருடைய வாசஸ்தலம், அந்த ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே வருது. ஏன்னா பாருங்கள், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கூட சந்தோஷப்பட விட முடியாதபடி அவனுடைய அந்த காலங்கள் எல்லாம் குகையிலையும் கண்மலைகளையும் போனதுனால தான் ஆண்டவர் இளைப்பார பண்ணின போது உடனே ஒரு ஐடியா வருது. நான் மட்டும் கேதுருமர வீட்டில் இருக்கிற தேவனுடைய அந்த பெட்டி இப்படி இருக்குது, அதனால நான் ஆலயம் கட்டணும், ஆசை வருது பாருங்க உள்ள. சும்மாலாம் விஷன் வராது பிரியமானவர்களே. அப்போ என்ன காரியம் அப்படின்னா, எருசலேமின் வாழ்வு தரிசனம் உள்ளது. இன்னைக்கு என்ன தரிசனம் இருக்குது? நம்ம கைகளில் தரிசனம் இருக்குதா? இல்லை அப்படியே சும்மா ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தரிசனம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஊழியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான தயவுள்ள சித்தத்தின்படி கொடுத்திருக்கிற அந்த விருப்பங்கள், அந்த செய்கைகள், காரியங்கள், ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறதான அந்த பொறுப்பு, அதுதான் தரிசனம். அதை நேராக ஓடுறோமா? இல்லை தரிசனத்தை விட்டுட்டோமா? தரிசனத்தை இழந்து கொண்டு அந்த தரிசனத்தை நம்மளுடைய நெருக்கங்களில் தொலைச்சிட்டோமா? இல்லை மறந்துட்டோமா? இல்லை அப்படியே தூர்வாராமல் அப்படியே விட்டுட்டோமா? அது குப்பைகள் அண்டிருச்சா? ஈசாக்கு தூர்வாரினது போல தகப்பனார் காலத்தில் தோண்டின அந்த துறவுகள், சத்ரு தூர்த்து போட்ட துறவுகள். சத்ருக்கு என்ன தெரியுமா வேலை? தரிசனத்தை முடக்கிறது.
எருசலேமின் வாழ்வுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறவன மேலே தான் சத்துரு கண் வைப்பான். எல்லாரு மேலேயும் அவனுக்கு கண்ணு கிடையாது. யார் மேலே கண்ணு தெரியுமா? எருசலேமின் வாழ்வு ஒருத்தன் வாழ்கிறான், இவன் வாழ்கிறான், அவனுக்கு தெரியும், சத்துருவுக்கு தெரியும் இவன் எருசலேமின் வாழ்வை வாழ்கிறான். அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை? ஏற்கனவே அவனுக்கு அடிமைகளாக இருப்பவர்களை அல்ல. அவர்களுக்கு பிரச்சனை அல்ல, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவனுடைய அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் அவனுடைய டார்கெட் அல்ல. யார் டார்கெட்? அப்போ யார் அவனுடைய டார்கெட்? நம்ம தான். வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பலவானை முந்தி கட்டக்கூடிய அளவுக்கு நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் நம்மளை. அப்படி இல்லாதபடிக்கு நாம் என்ன செஞ்சிடறோம்? சில நேரங்களிலே தரிசனங்களை விட்டு விடுகிறோம். தரிசனங்கள் போகிறது, காணாமல் போகிறது. எருசலேமின் வாழ்வு தரிசனம் உள்ளது. எருசலேமின் வாழ்வு அது ஒரு தரிசனத்தின் வாழ்வு. தொலைநோக்கு பார்வையுடைய தரிசனம் உண்டு. ஊழியத்திலே, காரியங்களிலே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களிலே அந்த தரிசனங்கள் உண்டு. நீதிமொழிகள் 31 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். அங்கே சொல்லப்பட்ட அந்த குணசாலியான புத்திசாலியான ஸ்திரீ சபைக்கு அடையாளம். சபைக்கு அடையாளம். இதுதான் மத்தேயு 24 அதிகாரம் சொல்கிறது. அங்கே மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள், அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள். அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தான் அங்கே நீதிமொழிகளை சொல்லப்பட்டு அடையாளம் காட்டப்படுகிற அந்த புத்தியுள்ள குணசாலியான அந்த ஸ்திரீ. அதில் நம்மளை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அது சபையை குறிக்கிறது. அவள் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். தரிசனம் இருக்குதா? தரிசனம் இருக்குதா? நம்முடைய தரிசனம் என்ன? யோசிச்சு பாருங்கள். எதில் இழந்தோம் தரிசனத்தை? சில காரியங்களை வேகமாக தொடங்குவோம், உற்சாகத்தோடு தொடங்குவோம். அந்த தரிசனங்கள் சில காரியங்கள் அப்படியே நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அப்படியே நின்றுது. ஐயோ, இந்த காரியத்தை தெரியாமல் நான் தொடங்கிட்டனோ, இந்த காரியத்தை மெதுவாக செஞ்சுருக்கலாமோ, இந்த காரியத்தை செஞ்சது ஒரு தப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை அந்த எருசலேமின் வாழ்வுக்குள்ளே வைத்து பாருங்கள். லில்லி அமாங் ட்ரான்ஸ் மினிஸ்ட்ரி எருசலேமின் வாழ்வுக்குள்ளே வைத்து அழகான நம்முடைய தரிசனங்கள் ஒன்று கூட ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தரையிலே விழுந்து போக விடவில்லை அப்படின்னு சொன்னது போல் ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி நமக்கு நல்லா தெரியும் அந்த தர்ம சகாய ஊழியத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகாக நிறைவேற்றி கொடுத்தாருன்னு சொல்லி. கடைசி வரைக்கும் அதில் பெரிய ஒரு காரியம் இருந்தது. கடைசியில் உள்ளுக்குள்ளே போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு, என்ன காரியம் எல்லாமே நமக்கு தெரியும். அதே போல் தான் ஒரு தரிசனங்கள் நம்ம வாழ்க்கையில் இது ஒருவேளை இது சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு சின்ன ஒரு கூட்டம் மந்தைக்கு இது மிகப்பெரிய வெற்றி, இது மிகப்பெரிய ஒரு காரியத்தின் ஒரு தொடக்க புள்ளியாக தான் நான் பார்க்குறேன். ஆண்டவர் அப்படியாக இனி நம்மளுடைய அந்த காரியங்களை தரிசனங்களை விரிவடைய செய்வார். தரிசனங்கள் இனி விரிவடைய போகிறது. விரிவடையும் நம்ம தரிசனங்கள். கொடுக்கப்பட்ட தரிசனங்களை தூசு தட்டுங்க. என்ன தரிசனம்? பிசாசு எதை துருத்து போட்ட? இங்கே பாருங்கள், தாவீது எருசலேமின் வாழ்வைக்குள்ளே இருக்கிறதுனால அந்த காரியங்கள் அவனை விடலை, அவனை அப்படியே மூழ்கி போக விடலை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், ஆனால் அந்த தரிசனத்தை இழந்து போக அவன் விடலை. அவன் தன்னுடைய இருதயத்தை விடலை. அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். ஆனால் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா உடனே அடுத்த ஸ்டெப் உடனே தாவீது போய் படுத்துக்கல, சோர்ந்து போகலை, எங்கேயாவது ஓடி போகலை, வாங்க நம்ம போகலான்னு கூப்பிடல, வேற எங்கேயும் திரும்பல. அதே இடத்துல நின்று அடிக்கிறான் தான் தாவீது. அதே இடத்துல நின்று, அதே இடத்துல ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எருசலேமின் வாழ்வு அதுதான். எருசலேமின் வாழ்வு அதுதான். எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறீங்களா? சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய அபிஷேகம் நம்ம மேலே இறங்க போகிறது. அந்த தரிசனங்களை நோக்கி கிளம்பக்கூடிய அபிஷேகம் நமக்குள்ளே இறங்க போகிறது. தாவீது என்ன கேட்குறான் பாருங்க. அடுத்தது திடப்படுத்தி கொண்டோன உடனே அமைதியாக இருக்க முடியாது தாவீதால. அதுதான் எருசலேமின் வாழ்வுக்குள் இருக்கிறவனுடைய குணாதிசயம். எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறீங்களா? எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறீங்களா? பிரச்சனைகள் நம்மை அமிழ்த்தி போடுவதற்கல்ல. அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்து நான் என்ன செய்யணும்? தாவீது அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா ஏபோத்தை. தேவ சமூகம் நெருக்கப்படுறீங்களா? திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகம் ஏபோத்தை கொண்டு வா. அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். மிக மிக ரசித்து வாசிக்கக்கூடியதான ஒரு சம்பவத்தினுடைய ஒரு வேத பகுதியை கொண்ட ஒரு சம்பவத்தினுடைய காரியங்கள் இது. அருமையான ஒரு சம்பவம். ஒவ்வொரு தடவையும் தாவீதினுடைய இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அப்படியே தாவீது அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் போல நமக்கு இருக்கும். அதனால தான் ஆண்டவர் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டு நின்றுட்டாரு. ஒவ்வொரு ஆட்டிடியூடையும் அப்படியே பரலோகம் பார்க்குது, மெச்சிக்கொள்ளுது தாவீதை. என்னம்மா தாவீது அப்படியே மெச்சிக்கொள்ள. அதனால தான் தாவீதின் திறவுகோலை உடையவர் ஆண்டவர். கீச்செயினில் அவனோட பேர் போட்டுக்கிட்டார். எல்லாரும் ஜீசஸ்னு சிலுவையை போட்டுக்கிறாங்க கீச்செயினில். அங்கே ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அல்லேலூயா. ஏன் பிடிக்காமல் இருக்கும்? எப்படி பிடிக்காமல் போகும் தாவீதை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா? பாருங்க என்ன கேட்குறாரு தாவீது. சூழ்நிலை கல்லறிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. தாவீது நெருக்கப்படுகிறான். தாவீது தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். உடனே தாவீது என்ன செய்கிறானா? தாவீது அவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான்.
தான். எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிற தாவீது நம்ம தான். செயல்பட்டு கொண்டே இருக்கணும். அடுத்தென்ன அடுத்தென்ன அடுத்தென்ன, சும்மா மட்டும் இருந்துடக்கூடாது. சும்மா மட்டும் இருந்துடக்கூடாது. சத்துரு வந்துடுவான். அடுத்து 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 ஒரு காரியத்தை செய்யணுமா, வைக்கணுமா, நாளைக்கு நாளை காரியங்கள், ஆண்டுக்குரிய காரியங்கள், சூழ்நிலைகள், அதான் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த காரியத்தை போயிட்டே இருக்கணும். போட்டுட்டோம், கிடப்பில் போட்டுட்டோம், சூழ்நிலைகள் அது இருக்கும், பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், போராட்டம் நமக்கு அதிகமாகவே இருக்கும். எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய நேரங்களை திருடுவதற்கு சில காரியங்கள் வரணும். தூங்க முடியாது, நம்ம காரியங்களை செய்ய முடியாது, சில நேரத்தில் சாப்பிட கூட முடியாது. அந்த மாதிரி காரியங்கள் எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறவனுக்கு விதவிதமான போராட்டங்கள் உண்டு. ஆமாம், விதவிதமான பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லைன்னு நினச்சா வேறு ரூபத்தில் வேறு பிரச்சனை வரும். டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு, காரியங்களை பண்ணுறதுக்கு. ஆனால் தாவீதா நம்ம இருந்தோன்னா, எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருந்தோன்னா, அந்த ஞானத்தோடு கையாளக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுப்பார். இங்கே நடக்கிற காரியத்தை பாருங்கள். ஏபோத்தை நீ கொண்டு வந்துடு, ஏபோத்தை எங்கிட்டிருந்து கொண்டு வா, எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ஏபோத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடியதான அந்த காரியங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறான். ஏபோத்தை தாவீது கேட்குற அந்த கேள்வி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்தலாமா? சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். நீ பின்தொடரணுமா, நீ பின்தொடர வேண்டுமா, நான் பின்தொடரட்டுமா? அங்க பரலோகம், மொத்த பரலோகமும் காத்திருக்கிறது அவனுடைய வார்த்தைக்காக, அவனுடைய அந்த பரிசீலனைக்காக இங்கே காத்திருக்கிறார் ஆண்டவர் அவனோடு பேசுவதற்கு. உடனே அந்த வார்த்தையை கேட்டோன்னா அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. அந்த சந்தோஷத்தெல்லாம் வெளிப்படுத்தாமல் அப்படியே அவனோட பேசுகிறார். போ தாவீது, நான் கூட இருக்கேன், போ, நீ பின்தொடர், நீ போ, அவங்கள போ, நீ பிடித்து கொள்வாய். பின்தொடர வேண்டும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களை ஆண்டவர் நமக்கு தர நம்ம பின்தொடர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து வச்சுட்டேன். தரிசனம் எனக்கு இருக்கு. எருசலேமின் வாழ்வுக்குள்ள நான் இருக்கிறேன். உலகத்தை நோக்கி பின்னாடி போக மாட்டேன். ஆனா என்னுடைய நன்மைகளை திருடி வைத்திருக்கிற சத்துருவின் கூட்டத்தை தொடர்ந்து போய் அதை மீட்டு கொள்ளக்கூடிய அபிஷேகம், சத்துருவின் வாயிலிருந்து, அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை தப்புவிச்ச அதே வேகம் அவனுக்குள்ள இருக்குது. பின்தொடர்ந்து ஓடி போய் அதனுடைய பற்களுக்கு இடையில கரடி, ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் வந்தபோது எதிர்த்த அதே பலன், அதே அபிஷேகம். இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் அப்படியே தூக்குறாரு. இதெல்லாம் பார்த்து தான் இந்த கேரக்டர், இந்த குணாதிசயங்களை பார்த்து தான் ஆண்டவர் ஆட்டு மந்தைகளின் பின்னாடி இருந்த தாவீதை தூக்குறாரு. தாவீதை, உனக்கு இருந்த அதே வேகம், சின்ன சின்ன காரியத்துல நீ செஞ்ச அதே வேகம், அதே காரியங்கள் உனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. உனக்கு இன்னைக்கும் அந்த காரியம் இருக்குது, இன்னைக்கும் அந்த வேகம் உனக்கு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தாவீதை தூக்குறாரு. எருசலேமின் வாழ்வுக்குள்ள தாவீது வரான். இப்ப அதே அபிஷேகம் அவன் மேல இறங்குது. போட்டுமா, போ, நான் உன் கூட இருக்கேன், போ. அதே மாதிரியே பற்களுக்கு நடுவிலே இருந்து தன்னுடைய அந்த காரியங்களை மீட்டெடுத்து கொண்டது போல, நீ போ தாவீது, நீ போ, நான் உன் கூட வரேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உன் கூட வரேன், நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போகிறாரு. கூட போகிறாங்க, எல்லாருமே போகிறாங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 600 பேரும் சேர்ந்து போகிறாங்க. சில பேரால் முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பேர் அவங்க நின்றுட்டாங்க. கொஞ்சம் பேர், 400 பேர் மட்டும் போகிறாங்க. 200 பேர் பேசூர் ஆற்றண்டையில் அங்கே நின்றுட்டாங்க. இவன் போகிறான், திரும்பி போகிறான். அப்போ அவங்க பாருங்க, சில நேரத்தில் எதிரிகள் சில துருப்புச்சீட்டை விட்டு விட்டு போயிடுவாங்க. சத்ரு வந்து அறிவாளியெல்லாம் கிடையாது. அவன் முட்டாள். சில துருப்பு சீட்டுகளை, சில தடயங்களை அவன் விட்டு விட்டு போகிறான். ஒரு எகிப்தியனை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த எகிப்திய பிள்ளையாண்டான் யார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு வேலை செய்யக்கூடியவன். அந்த அமலேக்கில் இடத்துல வேலை செய்யக்கூடியவன். அவன் அப்படியே அப்படியே முடியாமல் கிடக்கிறான். அவனுக்கு உடம்பு நல்லா இல்லாத போது அவனுடைய எஜமானவனை கைவிட்டு போயிடுறான். அங்கே தாவீது அவனை கூப்பிட்டு அவனை போசிச்சு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரமெல்லாம் கொடுக்கும்போது அவன் அந்த இடத்தை காட்டி கொடுக்குறான். அவன் சொல்கிறான், என்னுடைய எஜமான்கிட்ட கொடுத்துடக்கூடாது, நீங்களும் என்னை கொன்று போடக்கூடாது. அவனுடைய விண்ணப்பத்துக்கும் செவி கொடுத்து அந்த இடத்துக்கு போகும்போது அவர்கள் கொள்ளை
மலையிலே மகிழ்ந்து பரவி இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்து அப்படியே நின்று அடிக்கிறான் தாவீது. கரெக்டாக ஒன்று கூட தப்பாமல் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்துடுறான். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற அந்த வார்த்தையின்படியே சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள் இங்கே சில காரியங்கள் உள்ளுக்குள்ளே அது நடக்குது. என்ன, அந்த பேசேர் ஆற்றண்டையில் 200 பேர் நிற்கிறாங்களே, 400 பேர் மட்டும்தான் போகிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 200 பேருக்கு அவங்களுடைய பிள்ளைகளை மனைவியை மட்டும் கொடுக்கணும், நீங்கள் கொள்ளையில் எந்த பங்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எருசலேமுக்குள் இருக்கிறவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. எருசலேமில் இருக்கிறவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்னால், எந்த நேரத்திலும் யாருடைய சொல்லையும் கேட்க மாட்டான். சில நேரத்திலே எருசலேமின் வாழ்விலே நமக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த தரிசனத்தை நோக்கி நம்ம கரெக்டாக போவோம். அந்த தரிசனத்திலே சில காரியங்களை சாதிப்போம், செய்வோம். சில நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறவங்க போல இருப்பாங்க, உதவி செய்கிறவங்கள போல இருப்பாங்க. என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? அந்த தரிசனத்தினுடைய அந்த நன்மைகளை கெடுத்துருவாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஆனால் தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. எப்போ யார் சொல்கிறத கேட்கணும், எப்போ எதை செய்யணும், எப்போ எதை பண்ணிக்கணும். பாருங்கள், ஆரம்பத்திலேருந்து பாருங்கள் தாவீதோட காரியங்களை. இந்த சீமையை தூசிக்கும் போது நான் கொன்னட்டுமா, இந்த செத்த நாயை போல இருக்கிற இவனை நான் கொண்டு போடட்டுமா, நீ பேசாம இரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தூசிக்க சொல்லி, விற்று தூசிக்கட்டும். திரும்பி வரும்போது மறுபடியும் கேட்குறாங்க, நான் கொண்டு போடட்டுமா? வேண்டாம், இஸ்ரவேலிலே நான் ராஜாவா இருக்கேன், ஒருத்தனும் சாகக்கூடாது. தாவீதோட குணாதிசயத்தை பாருங்க. சவுலை கொல்லட்டுமா, சவுலை கொண்டு போடட்டுமா? ஐயோ கொன்றுங்க கொன்றுங்க கொண்டு போடுங்க. சால்வையின் தொங்கலை அரித்து கொண்டதற்கு கூட மனவேதனை. கொல்லக்கூடாது, போடக்கூடாது. ஆண்டவர் கையிலேயே அவனுடைய காரியங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தொடமாட்டேன். பாருங்க தாவீதோட குணாதிசயம் பாருங்க. இங்கே அப்படிதான் ஒரு சம்பவம் நடக்குது. பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வரான். தாவீதுக்கு இவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்துச்சு பாருங்க அவனுடைய வாழ்க்கையில். யுத்த வீரன், பயங்கரமான ஒரு தாவீது. அவனுக்கு இவ்வளோ, நம்மளா இருந்தால் என்ன செய்வோம், இவனை தாண்டா முதல் போடணும், போட்டு தள்ளிருங்கடா, நான் கூட போட மாட்டேன், அவன் தான் போட்டான் அப்படின்னு சொல்லிடுறான், போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லிடுவான். ஆனால் தாவீது அதை செய்யவே இல்லை பாருங்க. இங்கே ஒரு காரியம் நடக்குது. 200 பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாவீது சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை. 24வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 24வது வசனத்தில், இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? உன் சொல்ல நான் ஏன் கேட்கணும், யார் சம்மதிப்பான்? இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? கூட வந்த 400 பேருக்கு இடத்துல தாவீது சொன்ன அந்த வார்த்தை. அந்த 200 பேருக்கு கொடுக்கக்கூடாது, நீங்கள் தரக்கூடாது தாவீது, அவங்களுடைய பிள்ளைகளை மட்டும் கொடுங்க, அவங்களுடைய குமாரத்திகளை மனைவியை மட்டும் கொடுங்க, வேற எதுவும் கொடுக்கக்கூடாது, கொள்ளையில் நாங்கள் பங்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் தானே போனோம் 400 பேரும். ஆனால் தாவீது செஞ்ச அந்த காரியம் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் கொடுக்கணும். யுத்தத்துக்கு போனவனுடைய பங்கு எத்தனையோ அத்தனை பங்கு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவனுக்கு. சில நேரத்தில் சிலர் அற்பமாக நினச்சிடக்கூடாது. யுத்தத்துக்கு சில பேர் வருவாங்க, சில பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருப்பாங்க. அப்படின்னா ரஸ்துக்கள் அண்டையில் அப்படின்னா அவங்களுடைய பொருள்கள் பண்டம் அந்த காரியங்கள் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவங்க. அதே பங்கு அவங்களுக்கு வரணும். இந்த விதிமுறை எப்போ வரைக்கும் தெரியுமா? இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே இருக்கிறது. போனவங்களுக்கு எத்தனை பங்கோ ரஸ்துக்கள் அண்டையில் இருந்த அவங்களுக்கும் அந்த பங்கு. தாவீது போட்ட அந்த ரூல் இந்நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க இஸ்ரவேலில். ஆமாம், அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை போடுறான். அவங்க முடியலப்பா, அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க, அவங்க நின்றுட்டாங்க. நீ குற்றவாளிகளை அவங்கள தீர்க்க முடியாது. தரிசனம் அவர்களுக்குள்ளும் இருக்கிறது. அவர்களும் எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ண வேண்டியது அவசியம். சில நேரங்களிலே சிலரை குற்றவாளிகளாக தீர்த்து தள்ளிவிடக்கூடாது. அவர்களும் ஒரு காலத்தில் எழுப்பினவங்க தான். இந்த 600 பேர் ஒரு காலத்தில் யுத்தத்துக்கு ஒன்றா வந்தவங்க தான். இப்போ அவங்களால முடியல, அவங்க கொஞ்சம் அப்படி நின்றுட்டாங்க, அப்படியே கொஞ்சம் அவங்களால முடியல. ஆனால் அவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கறதுக்கு நம்ம ஒருத்தரும் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனங்களின் அடிப்படையிலே பெறக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாருக்குமானது. எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிற அனைவருக்குமானது. ஆண்டவர் அழகா தாவீதுக்கு அந்த தரிசனத்தை கொடுக்குறாரு. எருசலேமின் வாழ்வுக்குள்ளே போக போகிறான். எருசலேமின் வாழ்வை நோக்கி அந்த பயணம் இருக்குது. எருசலேமின் வாழ்வுக்குள்ளே நம்மளும் போக போகிறோம். நமக்கு தரிசனம் இருக்கணும் பிரியமானவர்களே, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய தரிசனம். அப்படியே அந்நாள் முதல் கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினான். மாத்திரமல்ல, தாவீது செஞ்ச ஒரு காரியம், சிக்லாகுக்கு வந்தபோது என்ன செஞ்சான் தெரியுமா? கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, யூதாவின் மூப்பருக்கு சில காரியங்களை அனுப்புறான். தரிசனம் உள்ளவன், எருசலேமின் தரிசனம் உள்ளவன். சிலருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது பாருங்க. என்னதான் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. சிலர் இருக்கிறதுல கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறதுல அவங்களுடைய சிநேகிதர் சகோதரர்கள்லாம் வந்தாங்கன்னா அப்படியே அவங்களுடைய இருதயமே அப்படியே துடிக்கும். ஐயோ, சகோதரர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடி 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 எடுத்து கொடுப்பாங்க. சிலர் இருக்கிறதையும் ஒழிச்சு வச்சுக்குவாங்க, தரவே மாட்டாங்க. சிலர் அப்படி இருப்பாங்க பாருங்க. தாவீதினுடைய குணாதிசயம். தாவீதுக்கு சகோதரர்கள் ஏற்புடையவர்களாக இருந்தாங்களா? இல்லவே இல்லை. தாவீது தான் தூக்கிட்டு ஓடணும். அப்பமா தான் கொடுத்தான். பால் கட்டிகளை வாங்கி கொண்டு அவங்க அப்பா கிட்ட வாங்கி கொண்டு அப்பமா
அவன் தான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற வேலை அவனுக்கு தான். அவன் தான் ஆகாரத்தை சுமந்துட்டு போகிறான். இங்கே பாருங்கள், யோசேப்பு அவன் தான் ஆகாரத்தை கொண்டு போகிறான், அவன் தான் ஆகாரத்தை கொடுத்தான் கடைசியில். யோசிச்சு பாருங்கள். அதுதான் யாருக்கிட்ட அந்த அபிஷேகம் இருக்கும் அவனை ஆண்டவர் எடுத்துடுவார். அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். யோசேப்புக்கிட்ட அந்த யாக்கோபு வந்து போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சகோதரர்களை பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பும்போது அவன் கொடுத்து தான் அனுப்பியிருப்பான். அவ்வளோ தூரத்தில் போகிறான். யாக்கோபு சாதாரணமாக யாரையாவது பார்க்க போனாலே அந்த தேசத்தின் உச்சிதங்களை பாருங்கள், பார்வோனுக்கு எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவான். தன்னுடைய குமாரர்களை உணவு வாங்க போகும்போது தன்னுடைய குமாரனை பார்க்க போனால் சின்ன குமாரன் இளைய குமாரன் விட்டுருவாரா? அவ்வளோ தூரத்தில் அவங்க வந்து ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு இருக்காங்க, ஆகாரத்தை எடுத்துகிட்டு போயிருப்பான். இங்கே தாவீதுகிட்ட ஆகாரத்தை கொடுத்து விடுறாங்க, போய் நீ உன்னுடைய சகோதரர்களை பார்த்துட்டு வா, அதிபதியானவனுக்கு இந்த பால் கட்டிகளை கொடுன்னு சொல்லி ஈசாய் கொடுத்து அனுப்புகிறான். அப்படி இருக்கும்போது அந்த நாட்களிலே அப்படி உணவுகளை அப்படி கொடுத்து அனுப்புவாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே இவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. கடைசியில் பாருங்கள், யோசேப்பு அந்த தேசத்துக்கே உணவு கொடுக்கக்கூடியவனா மாறினா, அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறின. சிலருக்கு இருக்கிறத கொடுக்கறதுக்கு மனசு வராது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அது ஆண்டவருடைய கருத்தில் இருக்குது. நம்ம அந்த காரியத்தை சொல்ல வேண்டாம் பாருங்க. ஆமாம், நம்ம அந்த காரியத்தை சொல்லக்கூடாது. ஆனால் இவன் கொடுக்குறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? கொடுத்துருவார். அவங்க இப்போ இருக்கிற நிலைமை மோசமாக இருக்கலாம், அவங்களுடைய சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம். நான் கொடுக்குற கரங்களை ஆண்டவர் பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவன் கொடுக்குறான். என்ன செய்கிறான் தெரியுமா? இவன் இருக்கிறதே பரதேசமான ஒரு வாழ்க்கையில், பூமியிலே நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டில் உடைய பிரமாணங்கள் கீதங்களாய். தாவீதோட பாட்டு ட்ரேடு மார்க்கே தாவீதுக்கு அதுதான். அவன் பரதேசி, அவனுக்கு அட்ரஸே இல்லைப்பா. அவன் எங்கேயோ கிடக்கிறான்ப்பா. அவன் அந்த எங்கேயோ பெலிஸ்தருடைய பட்டணத்தில் போய் அங்கே அடைக்கலாமா எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறான். கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. யூதாவில் சில பேலியாளின் மனுஷர்கள் பேசியிருக்கக்கூடும், இஸ்ரவேலிலே பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தாவீது ராஜாவாக வந்துட்டதுக்கப்புறம் ராஜா வாழ்கன்னு கத்திருப்பாங்க கூட்டத்தோட கூட்டமாக. சில கூட்டங்கள் இருக்கும், எல்லாரையும் பிடிக்கணுங்கிறது இல்லை பிரியமானவர்களே. என்னதான் நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளையும் பிடிக்காத ஒரு குரூப் இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு குரூப் இருக்க தான் செய்யும். எல்லாரையும் பிடிக்கணுங்கிறது கிடையாதுல்ல. இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஒரு சில குரூப் இருக்கும். இங்கே அப்படி தான் நடக்குது. இவன் என்ன செய்கிறான்? தாவீது எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புகிறான். யூதாவின் மூப்பருக்கு கொடுத்து அனுப்புகிறான். இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதமான பாகம் என்று சொல்ல சொன்னான் பாருங்க. ஏன்னா அவங்க திருப்பி ஓட்டி கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்களாம்? 20வது வசனம் சொல்லுது, அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அல்லேலூயா. தாவீதின் கொள்ளை. எருசலேமின் வாழ்வுக்குள்ளே போகிறவன் கொள்ளையாடுவான். எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புகிறான். யாருக்கு கொடுத்து அனுப்புறான்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புகிறான். கடைசியில் வசனம் இப்படி முடியுது, எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். அவன் நடந்திருக்கான் அந்த இடத்துல, நடமாடின இடங்கள். ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? எருசலேமின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய அந்த கிருபையினாலே சவுலுக்கு தப்பி அந்த தேசங்களிலெல்லாம் நடமாடின போது அவர்கள் அவனுக்கு சில உதவிகளை செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் சிலர் உதவிகளை செய்தார்கள். தாவீது அதை மறக்கலை. அதான் வசனம் சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். சில நேரத்தில் சிலர் நமக்கு நன்மைகளை கொடுத்துருப்பாங்க, நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கியிருப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் அவங்க அப்படியே ரொம்ப குறைவுபட்டு இருப்பாங்க. நம்ம நினைக்கணும், ஆனால் இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னா, நன்மைகளை கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளும். ஆனால் அவங்க குறைவுபட்டோன அந்த நன்மைகளை மறந்து போயிடும். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள் என்று வசனம் சொல்லுது. நன்றி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, மறந்துடவே கூடாது. இங்கே எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை, எதையும் நினைக்கல. ஆனால் எருசலேமுக்குள்ளே போகணும்னா ஒரு தரிசனம் அவனுக்குள்ளே இருந்தது. தரிசனத்தின் அடிப்படையிலே அவன் வாழ்ந்தான். தரிசனங்கள் இருந்தது. அந்த தரிசனத்தை நோக்கி அவன் நடந்தான். தன்னுடைய கூட்டத்தாரை நடத்தினான். அவர்கள் சொன்ன எல்லா ஆலோசனையும் தாவீது கேட்கல. இதுதான் சங்கீதத்தில் முதலாவது வார்த்தை, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். எருசலேமின் வாழ்வை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி. அதனால தான் அதில் நிற்காத. ஏன்னா நின்னா நீ மாட்டிக்குவ. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். உட்கார்ந்தினாலே நீ மாட்டிடுவ, நீ பேச வேண்டாம். சிலர் சொல்லுவாங்க, நான் உட்கார்ந்து தாங்க இருக்கிறேன், அவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க என்னுடைய கொலீக்ஸு, என்னுடைய நெய்பர். இல்லை, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ, நீ அந்த நேரத்தில் ஓடிருப்பா, வேதத்தில் போய் பிரியமாறு, அப்பதான் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்படுவ. இந்த காரியம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். எருசலேமின் வாழ்வுக்குள்ளே
இருக்கிறோமா, இந்த காரியத்தை நம்ம செய்யணும். தரிசனங்கள் இருக்கும், தரிசனத்தை கெடுத்து போடுற மிக முக்கியமான காரியங்கள் இதெல்லாம். தாவீது அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அந்த தரிசனம் அப்படியே நடந்தது. இந்த காரியங்கள்லாம் சம்பவித்தோன்னே யாராருக்கு பங்குகளை அனுப்பினானோ, யாராருக்கு என்னென்ன கொடுத்தானோ எல்லாரும் பேசிக்கிறாங்க. தாவீது யார் தெரியுமா, எப்படி தெரியுமா, தாவீதை நம்ம தான்ப்பா தப்பாக நினச்சிட்டோம், பெரிய ஆளுப்பா தாவீது, இங்கே பாரு பங்குகளை அனுப்பியிருக்கான், தாவீது யுத்தத்தில் தான்ப்பா இருக்கான், கர்த்தருடைய யுத்தத்தில் தான் இருக்கிறான். அங்கே அபிகாயில் சொன்ன அந்த வார்த்தை, நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, தேவனுடைய யுத்தங்களை. ஆமாம், இப்போவும் நான் அதுதான், அப்போவும் அதான், இப்போவும் அதான், எப்பவும் அதான். தாவீதே நீ அதுதான், எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கியே, நீ யுத்தங்களை நடத்துகிற தாவீது. அல்லேலூயா. எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறமா, யுத்தம் போயிட்டு இருக்குல்ல இஸ்ரவேலில், ஜெபிக்கணும், சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். அது அப்படியே நிழலாட்டம் கண்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சமாதானம் வரப்போகிறது. சாலோம் என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த போல ஒரு சமாதானம் அங்கே வரப்போகிறது. அதில் 1000 வருட அரசாட்சியில் அப்போ நம்ம யோசிப்போம், ஐயோ இவ்வளோ பெரிய சமாதானம், அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் பாருங்க. இந்த தலைமுறையிலே நம்ம பார்க்குறோம், நம்ம எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இல்லை ரொம்ப பயந்து வாழக்கூடிய சந்ததியா, ரெண்டுமே நம்ம தான். ஆமாம், இந்த கண்ணு முன்னாடி பார்க்குறோம் ஒரு எருசலேமின் வாழ்வை நம்ம பார்க்க போகிறோம். 1000 வருட அரசாட்சியினுடைய சமாதானத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணுக்கு முன்னாடி எருசலேமினுடைய கலக்கங்களை பார்க்க போகிறோம். ஜெபிக்கணும், எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி அதே காரியம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் தரிசனம் இருக்குது, போய் எருசலேமில் அமரணும், ஆட்சி பீடத்தில் உட்காரணும். ஆண்டவர் அதையும் செய்தார். இந்த காலை வேளையிலே தரிசனத்திற்கு நேராக நடந்து செல்லலாமா? ஹல்லேலூயா. எருசலேமின் வாழ்வு தரிசனம் உள்ளது, எருசலேமின் வாழ்க்கை தரிசனமானது. அப்படியே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, எருசலேமின் தரிசனத்திற்கு நேராக எங்களை நடத்தி கொண்டு போகிறீரே. எருசலேமின் வாழ்வு என்பது ஒரு தரிசனத்தின் அடிப்படையிலே அமைய பெற்றது. இந்த தரிசனமுள்ள வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற நாங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டோம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்க மாட்டோம், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டோம், பரியாசக்கார உட்காருகிற இடத்துல உட்கார மாட்டோம். தரிசனத்திற்கு நேராக ஓடுவோம். ஆண்டவர் என்ன விஷன் வச்சுருக்கீங்க, என்ன காரியம், ஒருவேளை சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்கலாம், விடாய்த்து போனவர்கள் எங்கள் குரூப்பில் இருக்கலாம்ப்பா. அந்த 400 பேரை வச்சு ஆண்டவரை கொள்ளையாடி போன பொருள்களை சகலத்தையும் ஒன்று கூட இல்லாமல் திருப்பி கொண்டு ஆண்டவரை யூதாவின் மூப்பருக்கு பங்குகளை அனுப்பும்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிசங்கள் விடுதலையாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளையும் ஆசீர்வதிங்க. தரிசனங்கள் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும், தரிசனங்களை எடுத்துக்கொள்ளட்டும். எந்த ஊழியம், எந்த விஷயம், எந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா, இல்லை நீங்கள் தான் செய்யணும், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளணும், நீங்கள் தான் அதை செய்யணும், நீங்கள் தான் அந்த காரியம், உங்களுக்கு தான் அந்த பாரம், நீங்கள் தான் தாவீது, எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிற நீங்கள் தான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீங்க. அந்த ஊழியத்தை தைரியமாக செய்யுங்க, அந்த காரியத்தை தைரியமாக செய்யுங்க, கையில் எடுங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஏபோத்தை கொண்டு வா, அந்த சத்தம் தொனிக்கட்டும், ஏபோத்தை கொண்டு வா. தேவ சமூகம் ஹல்லேலூயா முழுதுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.